வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஜிகேல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்லேருந்து அடுத்த டாப்பிக்காக நம்ம என்ன பண்ணலாம், டெல்லி சுல்தானியத்தை பற்றி பார்க்கலாம். டெல்லி சுல்தானியம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியம் ப்ளஸ் விஜயநகர பேரரசை பற்றி குயிக்காக முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் என்ன பண்ணலாம் பார்த்துடலாம். நீங்கள் மேலோட்டமாக படித்தா போதும். இதில் பாருங்கள், டெல்லி சுல்தானியம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பீரியட் வந்து 1206 1526 வரைக்கும், பாபர் வர்ற வரைக்கும் இருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா முகலாய பேரரசுக்கு முன்னாடி இந்திய நிலப்பரப்பை பெருமளவில் என்ன பண்ணாங்க, கைப்பற்றி ஆட்சி பண்ணாங்க. டெல்லி சுல்தானியம் தான் இஸ்லாமிய ஒரு அரசாங்க ஆரம்பித்து வச்ச ஒரு முக்கியமான ஒரு அதிகார அமைப்பு. சரிங்களா? இவங்களை பற்றி சொல்லும்போது முக்கியமாக இலக்கிய குறிப்பை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இலக்கியத்திலேருந்து இவங்க இந்த டெல்லி சுல்தானியத்தை எப்படி அறியலான்னா, அந்த ஜியாவுத் பரணி எழுதின தரிக் இ ஃபெரோஷாஹி அப்படிங்கிற ஒரு ஃபெரோஷா துக்ளக்கை பற்றி இவர் எழுதியிருப்பார். அந்த குறிப்பிலேருந்து டெல்லி சுல்தானியத்தை பற்றி அறியலாம். அதே மாதிரி அந்த மின்ஹஜ் அஸ் சிராஸ் எழுதின தபகத் இ நசீரி இந்த புத்தகத்திலேருந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானியத்தை பற்றி நிறைய குறிப்புகள் காணப்படுது. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா வரலாற்று நூல்கள். இதில் இவங்களுடைய அதாவது டெல்லி சுல்தானியத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அது ரெண்டு புத்தகம் ரொம்ப முக்கியமானது. தரிக் இ ஃபெரோஷாஹி ஜியாவுத் பரணி, அதே மாதிரி தபகத் இ நஸ்ரி மின்ஹஸ் உஜ்ஜிராஜ், இது ரெண்டு முக்கியம். இது ரெண்டும் பார்த்து வச்சுங்க. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு தேவைப்படுறவங்க என்ன பண்ணலாம், பார்த்து வச்சுக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு மூல நூல் அப்படின்னு சொல்லலாம். டெல்லி சுல்தானத்தை பொறுத்தவரை அந்த அவங்களுடைய அலுவல் மொழி எதுன்னு கேட்டால், அதாவது பெர்ஷியன் தான், பாரசீக மொழியில் தான் அந்த அவங்களுடைய வரலாற்று ஆய்வாளர்கள், அவங்க கவிஞர்கள் எல்லாம் இந்த மொழியில் எழுதினாங்க. ஸோ அவருடைய கோர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய அலுவல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா பெர்ஷியன். இது ரொம்ப முக்கியம். அடுத்து வெளிநாட்டு பயணிகளை பொறுத்தவரை இஃபின் பதூதா, மொரோக்கோ நாட்டை சேர்ந்த இஃபின் பதூதா பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, குறிப்பாக முகமது பின் துக்ளக் காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா அவர் வர்றாரு. இது வந்து ரிக்லா அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. இவருடைய ஆய்வு, அதாவது இவருடைய இந்த அவர் நிறைய நாடுகளுக்கு போய் வருவார். அந்த வரலாற்று அவருடைய குறிப்புகளை என்ன பண்ணுறாருன்னா இதில் எழுதுவார். அந்த பயண குறிப்புகள் எழுதுவார். இஃபின் பதூதா, ரிக்லா, மார்க்கோ போலோ, நிக்கோலோ காண்டிலாம் வெனிஸ் பயணிகள் இந்த காலத்தில் வந்திருப்பாங்க. டெல்லி சுல்தானிய காலத்தில் இங்கே வந்திருப்பாங்க. அல்பெருனி அவங்க ஆள் தான் ஏற்கனவே முன்னாடி இருந்திருப்பார். சரிங்களா? இவங்களுடைய ஆர்காலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தொல்லியல் அது சம்மந்தமாக பழைய கட்டிடங்கள் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய காயின்ஸ் சொல்லிட்டாங்க. மானுமெண்ட்ஸ் நிறைய கட்டுறங்களை, குறிப்பாக குதுப் மினார், குத்புதீன் ஐபக் கட்ட தொடங்கி அவருடைய மருமகன் என்ன பண்ணுறாங்க, கட்டி முடிக்கிறாங்க. தொடங்கியவர் யாருன்னு கேட்டால் குத்புதீன் ஐபக். இதை கட்டி முடித்தவர், குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யாருன்னு கேட்பாங்க. இல்டுமிஸ் பண்ணுவார். அலைதர்வாசா அலாவுதீன் கில்ஜி கட்டுவார். அதாவது இந்த குதுப் மினாருக்கு நுழைவாயில் தான் என்னென்னா அந்த அலைதர்வாசா. இதை கட்டினவர் வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. இதுலேருந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானுடைய நினைவு சின்னங்களை இன்னும் காணப்படுது, அதை சொல்கிறாங்க. சரிங்களா? முக்கியமாக பார்த்திங்கன்னா முகமது கோரி 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவை மேற்கு பகுதியில் என்ன பண்ணுறாரு, சில பகுதியில் கைப்பற்றாரு. ஆக்சுவலாக அந்த இஸ்லாமிய அரசருக்கு முதல்ல அடித்தளமிட்டவர் அப்படின்னு சொன்னால் முகமது கோரியை சொல்லலாம். சரிங்களா? முகமது கோரியை சொல்லலாம். அந்த இஸ்லாமிய அரசுக்கு அடித்தளமிட்டவர் முகமது கோரின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சில பகுதியில் கைப்பற்றிட்டு அந்த கைப்பற்றின பகுதிகளுக்கு தன்னுடைய அடிமை அல்லது அடிமைன்னு தான் சொல்லுவாங்க, அல்லது தளபதியான குத்புதீன் ஐபக் என்ன பண்ணுறாருன்னா நியமிச்சுட்டு போகிறாரு. 1206 அவர் போயிடுறாரு. அந்த 1206 அந்த டெத்தில் அதுக்கப்புறம் அதாவது போயிடுறாரு. அதாவது முகமது கோரி இறப்புக்கு பின்னாடி 1206 குத்புதீன் ஐபக் பார்த்திங்கன்னா இந்த மாம்லுக் அல்லது அடிமை வம்சம் அப்படிங்கிற ஒரு வம்சத்தை தோற்றுவிச்சு, அந்த அரசை தோற்றுவிச்சு ஆள்றார். சரிங்களா? குயிக்காக பார்த்துடலாம். இவர் பார்த்திங்கன்னா ஒரு முகமது கோருடைய அடிமை தான் என்ன, குத்புதீன் ஐபக். முகமது கோரின் அடிமை குத்புதீன் ஐபக். இவர் தான் அந்த டெல்லி சுல்தானியத்தை நிறுவுறாரு. கேட்பாங்க, இவர் வந்து அடிமை வம்சம், நிறைய வம்சம் இருக்குது, அதை வந்து கேட்பாங்க, வரிசையை கேட்பாங்க. அடிமை வம்சம், துக்ளக் வம்சம், லோடி வம்சம், சையது வம்சம், அந்த மாதிரி இருக்குது. அதை ஆர்டராக நீங்கள் படிக்கும்போது படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை வரிசைப்படுத்துக்குன்னு கேட்பாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு யூனிட்டில் ஒரு 10 யூனிட்டில் ஒரு வீட்டில் ஒரு கொஷின் தான், மேலோட்டம் படித்தா போதும். குத்புதீன் ஐபக் பற்றி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா குதுப் மினாரை கட்ட தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான். இது வந்து குத்புதீன் ஐபக். முடித்தவர் வந்து இல்டுமிஸ். அவ்வளோதான். இவர் லாக் பாக்ஸ் அப்படின்னு ஒரு பட்ட பேரோடு அடிப்பாங்க. ஏன்னா
மக்களுக்கு கல்விக்கு நிறைய என்ன பண்ண லட்ச லட்சமாக பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு லக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த சௌகான் அப்படிங்கிற குதிரை ஏற்ற விளையாட்டின் போது என்ன பண்ணார், இறந்து போகிறார். இது போதும் இவரை பற்றி படிக்கிறது. அதுக்கப்புறம் ஆரம்சன் ஒருத்தர் வராரு. அவர் ரொம்ப இன்னெஃபெக்டிவான ரூலர். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா அவர் பதவி இழக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்டுமிஷ் வர்றாரு. இல்டுமிஷ் தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் டெல்லி சுல்தானத்தை பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் பண்ணுறாரு, பரப்புறாரு, நிறைய பகுதியில் கைப்பற்றாரு. அதே மாதிரி இக்தா முறை ரொம்ப முக்கியம். இக்தா முறையை அறிமுகப்படுத்தியவர் இல்டுமிஷ். இக்தா தமிழில் இக்தா தான், இக்தா முறை கேட்பாங்க. அதே மாதிரி சகல்ஹானி அப்படிங்கிற 40 குழு அப்படின்னு இருக்கும். அவங்க தான் அரசுக்கு ஆலோசனை வழங்குறது, பெரிய பெரிய பணக்காரில் சேர்ந்து அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார். யாருன்னா இல்டுமிஷ். இக்தா முறை, சகல்ஹானி. அதே மாதிரி குதிப்பினரை கட்டி முடிக்கிறாரு. மின்யஸ் உஸ் ஜிராஸ் அப்படிங்கிற வரலாற்று அறிஞர் அல்ல ஸ்காலர், அவரை என்ன பண்ணுறாரு, ஆதரிக்கிறாரு. அதே மாதிரி இவரை பற்றி சொல்லும்போது முக்கியமாக சொல்கிறது வந்து சில்வர் டங்கா. டங்கானா சில்வரில் வெளியிடுற நாணயத்துக்கு பேர் டங்கா, காப்பரில் வெளியிடுறது ஜிட்டர். இது ரெண்டே யார் வெளியிடுறா, இல்டுமிஷ். இது ரொம்ப முக்கியமான குறிப்பு கேட்பாங்க. அதாவது கலிஃபா, அதாவது அந்த டெல்லி சுல்தானை பொறுத்தவரை கலிஃபாங்கிறது வந்துன்னா முஸ்லீம்களுடைய ஒரு தலைமை குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எங்கே இருப்பார்னா வேறு நாட்டில் இருப்பார். அவர் வந்து ஈரான்லேயோ அல்லது துருக்கியில் இருப்பார். அவங்களுடைய ஒப்புதல் பெற்று தான் அவங்க ஆட்சி நடத்தணும். ஸோ அதனுடைய அவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசராக என்ன பண்ணார், இந்த இல்டுமிஷ் இருந்தார். இதை பற்றி நீங்கள் பார்த்தா போதும். குதுப்மினாரை கட்டி முடிக்கிறாரு, சகல்ஹானி, இக்தா முறை, அதே மாதிரி சில்வர் டங்கா, காப்பர். இது ரொம்ப முக்கியம் கேட்பாங்க. அவ்வளோதான் அதை பற்றி படிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அவருக்கப்புறம் ரஷ்யா பேகம் வர்றாங்க. இவங்க தான் வந்து சுல்தானியத்தில் முதல் மற்றும் கடைசி பெண்மணி. அதாவது இந்த அரசியாக இது பண்ணதில் இவங்க தான் ஃபஸ்ட்டு சுல்தான், லேடி சுல்தான் அப்படி சொல்லலாம். சரிங்களா? இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த சகல்ஹானி குரூப்பு இவங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கடி கொடுக்குது. அதனால் இவங்களால் ஆட்சியை தொடர முடியலை. அடுத்து பால்பன் வர்றாப்புல. பால்பன் வந்து என்ன பண்ணுறாப்புலன்னா, அவர் வந்து ரொம்ப நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வருவாப்புல, நான் தான் கடவுள் நிழல் அப்படின்னு சொல்லிட்டு வருவாப்புல. ரொம்ப ஸ்ட்ரிக்டான பார்த்தீங்கன்னா அவரை பார்க்க வர்றவங்கெல்லாம் இந்த சிஜிதா பைஃபோஸ் அப்படிங்கிற முறை, இது ரொம்ப முக்கியம். பைஃபோஸ்னால் அரசருடைய காலில் விழுந்து வணங்கி அவருடைய காலை முத்தமிட்டு அவரை கடவுளாக நினச்சி என்ன பண்ணணும், அவரை கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஜிதா பைஃபோஸ் அப்படிங்கிற ஒரு முறையை அறிமுகப்படுத்துகிறார். யாருன்னா அறிமுகப்படுத்தலை, அது அவர் வந்து ரொம்ப கடினமாக நடந்துக்கிறாரு. ஸோ இதை இப்போ இவரை பற்றி பேசும்போது இப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் காலத்தில் நிறைய உள்நாட்டு கலவரங்கள் இதெல்லாம் அடக்கிறாரு. அதே மாதிரி இவர் பண்ணது பார்த்திங்கன்னா இவருக்கு விரோதமாக அந்த சகல்ஹானி குரூப் எழும்புறாங்க. ஆனால் அந்த முறையவே என்ன பண்ணுறாரு, அழிச்சிடுறார். சகல்ஹானி முறையை ஒழித்தவர் அப்படின்னு கேள்வி கேட்டால் பால்பன் அப்படின்னு சொல்லலாம். கொண்டு வந்தவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்டுமிஷ். சரிங்களா? அதே மாதிரி பிளட்டன், அதாவது இவர் பாலிசி ஆஃப் பிளட்டன் அயன் அப்படின்னா கடுமையான போக்கை பின்பற்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பற்றி பார்க்குறது போதுமானது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் ஜலாலுதீன் ஃபெரோஸ் கில்ஜி. அவ்வளோதான் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர்னு கேட்பாங்க, ஜலாலுதீன் கில்ஜி. துக்ளக், அடுத்து கில்ஜி. இந்த ஆர்டரை படித்து வச்சுங்க கேட்பாங்க. அவருடைய மருமகன் தான் அலாவுதீன் கில்ஜி. இவர் ரொம்ப முக்கியமானவர். இவர் தான் இந்த மாலிக் கபூர் அப்படிங்கிற ஒரு அடிமை அல்லது போர் தளபதியை பயன்படுத்தி சவுத் இந்தியா முழுவதும் மதுரை வரைக்கும் வருவாங்க. வந்து நிறைய பகுதியில் என்ன பண்ணுறாரு, கைப்பற்றிட்டு போயிடுவாங்க. அவங்க வர்றது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது, அதுதான் அவங்களுடைய வேலையை சவுத்தை பொறுத்தவரை. அதே மாதிரி மங்கோலிய அரசுடைய படையெடுப்பு அலாவுதீன் காலேஜில் நிறைய இடத்துல நடைபெறுது. அதை ரொம்ப கச்சிதமாக என்ன பண்ணுறாரு, தடுத்து நிறுத்துறாரு. ஒரு முக்கியமான விஷயம் மார்க்கெட் கண்ட்ரோல் பாலிசி. அதாவது சஹானா இ மண்டி அப்படிங்கிற அதாவது எல்லா பொருட்களுக்கும் விலைவாசி ஏற்றத்தை குறைத்து நியாயமான முறையில் அந்த விலைவாசியை விற்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, மார்க்கெட் கண்ட்ரோல் பாலிசி என்ன பண்ணுறாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சரிங்களா? அந்த சந்தையில் பொருட்களை நியாயமான விலை விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சஹானா இ மண்டி அப்படிங்கிறத செயல்படுத்துகிறாரு. அதே மாதிரி ரெவன்யூ பொறுத்தவரை என்ன பண்ணுறாருன்னா, நிலத்தை அளந்துட்டு பிஸ்வா சிஸ்டம் அப்படிங்கிற முறையில் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு முறையை கொண்டு வராரு. சரிங்களா? அதே மாதிரி ட்ரிங்கிங், இந்த சூதாட்டம், அந்த மாதிரி நிறைய தேவையில்லாமல் கூடி கும்மாளம் போடுறது, அதெல்லாம் என்ன பண்ணுறாரு, தடை பண்ணுறாரு. சரிங்களா? அவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முபாரக் ஷா வர்றாரு. இவர் ரொம்ப வீக்கான ரோல், தேவையில்லை நமக்கு. அலாவுதீன் கில்ஜியை பற்றி படித்தா போதுமானது.
இவங்களை பொறுத்த. அதுக்கடுத்து பார்த்தா துக்ளக் வம்சம். கியாசுதீன் துக்ளக் தான் அதை நிறுவுறாரு. சரிங்களா, இதை பற்றி படித்தா போதும். துக்ளக் போர்ட் இவர் கட்டுறாரு. துக்ளக் வம்சத்தை நிறுவியவர் கியாசுதீன் துக்ளக். முகமது பின் துக்ளக் இதில் ரொம்ப முக்கியமான நபர். ரொம்ப ஆம்பிசியஸாக ரொம்ப நிறைய இடத்த ரொம்ப அதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காரியத்தை செஞ்சு ஆரம்பித்தார் நிறைய விஷயங்கள். ஆனால் எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு, எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா அது முக்கியமாக சொல்ல போனால் தலைநகரை என்ன பண்ணுவார்னா டெல்லியிலேருந்து தௌலதாபாத் அப்படிங்கிற ஏரியாவுக்கு மாற்றுவார். அதாவது இந்தியாவை வந்து சென்ட்ரா நம்ம ஆட்சி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாற்றினா பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணுவார். அது ஃபெயிலியர் ஆகிரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கே போயிடுவார். ஸோ இவரை பற்றி சொல்லும்போது தலைநகரை தௌலதாபாத்துக்கு மாற்றிவர் அப்படின்னு சொல்லிட்டா முகமது பின் துக்ளக். இவரை பற்றி கேட்குறது டோக்கன் கரன்சி, அதாவது வெள்ளி நாணயத்துக்கு பதிலாக செம்பு நாணயத்தை என்ன பண்ணுவார், அச்சடித்து வெளியிடுவார். ஆனால் அது ரொம்ப பார்த்திங்கன்னா அது நிறைய டூப்ளிகேட் நாணயம் வந்துடும். சரிங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை மறுபடியும் திரும்ப பெற வேண்டிய கட்டாயம் அடையாள நாணய முறை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். டோக்கன் கரன்சி எக்ஸ்பிரிமெண்ட் யாருன்னா முகமது பின் துக்ளக். அதே மாதிரி தோவாப்பில் பார்த்திங்கன்னா நிறைய வரி விதிப்பார், இந்த குறிப்பாக விவசாயிகள் மீது. இவர் பார்த்திங்கன்னா இவர் காலத்தில் தான் இஃபின் பதிவாக வருவார். அவரை என்ன பண்ணார்னா அவர் ஆதரித்தார். சரிங்களா, வரலாற்று அந்த பயணி இஃபின் பது தான் மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவர். அடுத்து ஃபிரோஷா துக்ளக். இவர் பார்த்திங்கன்னா நிறைய டவுனை நிறுவுவார், வாய்க்கால் வெட்டுவார், நிறைய தோட்டங்கள் நிறுவுவார். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகத்தை என்ன பண்ணுவார்னா ஃபிரோஷா துக்ளக் ஏற்படுத்துவார். அதே மாதிரி நிறைய இந்த டாக்ஸ் கலெக்ஷன் சம்மந்தமாக நிறைய பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் அந்த டார்ச்சர்லாம் என்ன பண்ணுவார், அந்த வரி வசூலிப்போர் மீது நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணாரோ அவர் ஒழிச்சிருப்பார். அதே மாதிரி ஒரு பார்த்திங்கன்னா ஃபெரோஷாபாத், ஃபதேபாத், ஜான்பூர் போன்ற நகரங்களை நிர்மாணிப்பார். இந்த இந்த தைமூர் இன்வேஷன் ரொம்ப முக்கியம். தைமூர் படையெடுப்பு 1398. இதை படையெடுக்கும்போது அந்த ஃபெரோஷா துக்ளக்குடைய அந்த துக்ளக் வம்சம் என்ன பண்ணிடும், அழிஞ்சிடும். மறுபடியும் தைமூர் வந்து முகமது கோரி மாதிரி என்ன பண்ண ஒரு ஆளை நியமிச்சுட்டு போவார். அதுக்கப்புறம் வேறு வம்சம் இருப்போம். தைமூர் படையெடுப்பு 1398 ரொம்ப முக்கியமானது. அடுத்து சையது வம்சம். அந்த தைமூர் விட்டுட்டு போனால் அந்த கிசிர் கான் என்ன பண்ணுவார்னா அந்த சையது வம்சத்தை என்ன பண்ணுவார், தொடங்குவார். சரிங்களா, கிசிர் கான் தைமூர் விட்டு போனவர், சையது வம்சத்தை தொடங்கியவர் கிசிர் கான். இதை பற்றி அவரை படித்தா போதும். அந்த சையது வம்சத்துடைய கடைசி அரசர் வந்து அலாவுதீன் ஆலம் ஷா. அடுத்து பார்த்திங்கன்னா லோடி வம்சம். அந்த லோடி வம்சத்தில் பார்த்திங்கன்னா பஹ்லுல் லோடி, சிக்கந்தர் லோடி, உங்களுக்கு இப்ராஹிம் லோடிலாம் வருவாங்க. இந்த சிக்கந்தர் லோடியை பொறுத்தவரை ஆக்ரா நகரத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்பாங்க, சிக்கந்தர் லோடி. அவ்வளோதான், சிக்கந்தர் லோடி. அதை பற்றி படித்தா போதும். சரிங்களா, லோடி வம்சத்தை நிறுவிய பஹ்லுல் லோடி. அடுத்து சிக்கந்தர் லோடியை பற்றி படிக்கும்போது ஆக்ரா நகரத்தை நிறுவியவர். நேராக அடுத்து என்ன வந்துடலாம், இப்ராஹிம் லோடி. இவர் தான் இந்த 1526 பாபரோட சண்டை போடுவார், தோற்றுருவார். முதலாம் பானிபட் போர், இது ரொம்ப முக்கியம். யாருக்கு யாருக்கு நடைபெறுது, இப்ராஹிம் லோடி அண்டு பாபர். சரிங்களா, அது வெற்றி பெற்று பாபர் வந்ததுன்னா முகலாய பேரரசை நிறுவுவார். அடுத்து உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்தவரை ஒரு மையப்படுத்தப்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷன். சுல்தான் தான் ஆட்சியில் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ரெவன்யூ சிஸ்டத்தை பொறுத்தவரை ரெவன்யூ ஃபினான்ஸ் அந்த மினிஸ்டர் எப்படி சொல்லுவாங்கன்னா வாசீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவன்யூனா வாங்குறது, அப்போ வாசீர். திவானி அரசு பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி, அதாவது மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டுடைய அதிகாரி, அந்த அமைச்சர் மாதிரி வச்சுக்கலாம். திவானி அரசு. திவானி இன்ஷானா ராயல் அரச பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சுதீர்னா மத சம்பந்தமாக உள்ள ஒரு நிர்வகிக்கிற ஒரு அதிகாரி தான் சுதீர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை எக்ஸாம் முறை காணப்பட்டது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த குவாசி அப்படிங்கிறத ஜட்ஜு, நீதிபதினு சொல்லுவாங்க. உங்களுடைய சட்டம் பார்த்திங்கன்னா சரியா சட்டத்தின் கீழே உங்களுடைய ஆட்சி நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, உங்களுடைய முக்கியமான வருமானம் வந்து இந்த லேண்ட் ரெவன்யூ தான், வரி, அந்த நில சம்பந்தமான அந்த வரி வசூல் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வருவாய். அலாவுதீன் கில்ஜி பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரைஸ் கண்ட்ரோல் மெஷர் என்ன பண்ணார், கொண்டு வந்தார். எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி சொன்னாங்க. அதே மாதிரி ஏற்கனவே படித்தோம், நம்ம இல்டுமிஸ் பண்ணியிருப்பார், ஜில்வர் டங்கா காப்பர் ஜிட்டார் அந்த நாணயத்தை அறிமுகப்படுத்தியிருப்பார். அதே மாதிரி ஏஷியாவுடைய மத்திய ஆசியா, கிழக்கு ஆசியாவோட ரொம்ப இவங்க வந்து வர்த்தக உறவு வச்சுருப்பாங்க. சரிங்களா, கல்ச்சரை பொறுத்தவரை இவங்களுடைய இண்டோ இஸ்லாமிக் ஸ்டைலு. அடுத்து குதுப்பினார் அலைதர்வாசா, அலாவுதீன் கட்டியிருப்பார் ஏற்கனவே சொன்னேன்னா. அதேமாதிரி துக்லதா ஃபோர்ட். அவ்வளோ அதை பற்றி இது படித்தா போதும். அமீர் குஸ்ரு ரொம்ப முக்கியமான இவங்களுடைய போயட். சரிங்களா, அரசவை கவிஞர்னு சொல்லலாம், மியூசிஷியன் அமீர் குஸ்ரு. ஏற்கனவே படித்தோம், பெர்ஷியன் அரச கோர்ட் லாங்குவேஜ் தான் அலுவல் மொழி. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எப்போ பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த ஏற்கனவே 1398 அந்த தைமூர் படையெடுப்பில் இவங்க ஆட்டம் கண்டுறோம்.
உங்களுடைய ஆட்சி. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாபர் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இந்த மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த சுல்தானேட் பார்த்திங்கன்னா அழிஞ்சிடும். சரிங்களா? இது அவ்வளோதான். இது முக்கியமான பாயிண்ட் ஏற்கனவே நம்ம கவர் பண்ணியாச்சு. சரிங்களா? இதை பற்றி இவ்வளோ படித்தா போதும். அடுத்து நம்ம ஏஜ் ஆஃப் விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசை பற்றி படிக்கலாம். அதாவது 1336 தொடங்கப்படுது. இந்த இயர் ரொம்ப முக்கியம். 1336 முதலாம் ஹரிகர புக்கர் மற்றும் ஹரிகரர் அவங்களால தொடங்கப்படுறது தான் அந்த இது. அதாவது இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா பிரதர்ஸ். இவங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா கொய்சாலா காகதி அரசருக்குள்ளே என்ன பண்ணாங்க, வேலை செஞ்சாங்க. ஒரு தளபதியாக வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நம்ம அந்த டெல்லி சுல்தானில் படித்த மாதிரி அந்த அதாவது அடிமை வம்சம், துக்ளக் வம்சம், அந்த ஆர்டர் நீங்கள் பார்த்து வச்சுங்க. அதையும் கேட்பாங்க. அதே மாதிரி இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு, இந்த ஆர்டர் எது சரி அப்படின்னு கேட்பாங்க. அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டுருவாங்க. உங்களுடைய தலைநகரம் பார்த்திங்கன்னா விஜயநகரம், அதாவது வெற்றியும் நகரம்னு சொல்லுவாங்க. இது ஹம்பி. இந்த இன்றைய மாடர்ன் ஏரியாவில் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது, ஹம்பி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த இதை பார்த்து வச்சுங்க. இது எதுக்காக அவங்க வந்து இந்த விஜயநகர பேரரசை தோற்கடிக்கிறாங்கன்னா, டெல்லி சுல்தானத்துடைய இன்வென்ஷன் வந்து அதாவது அவங்களுடைய படையெடுப்பு அடிக்கடி நடைபெறுது. அதை தடுக்கவும் ஹிந்து கல்ச்சரை முக்கியம், ஹிந்து கல்ச்சரை இந்தியாவில் தக்க வைத்து கொள்ளவும். ஏன்னா இஸ்லாமிய ரூல் ரொம்ப டெல்லி சுல்தான் காலத்தில் ரொம்ப அதிகமாக பரவி இருந்தது. அதை வந்து தடுக்கவும் இந்து கல்ச்சரை ரிவைவ் பண்ணவும் பார்த்திங்கன்னா அவங்க இந்த அரசை நிறுவுகிறாங்க. உங்களை பற்றியான வரலாற்று குறிப்புகள் பார்த்திங்கன்னா நிக்கோலோ கோண்டி இட்டாலியிலேருந்து வர்றாரு. இவருடைய குறிப்புகள் காணப்படுது. இவர் யார் இதில் வந்தார், யாருடைய ஆட்சியில் வந்ததெல்லாம் ரொம்ப முக்கியமானது இல்லை. சரிங்களா? ஏன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் படிங்க. நிக்கோலோ கோண்டி இட்டாலியிலேருந்து வர்றாரு. அப்துல் ரசாக் பெர்சியாவிலேருந்து வர்றாரு. இவங்களுடைய வரலாற்று குறிப்புகள்லாம் அந்த விஜயநகர பேரரசை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க உதவியாக இருக்குது. அதே மாதிரி டொமிங்கோ பயாஸ், நூனிஸ் இவங்கெல்லாம் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களுடைய அதாவது நிக்கோலோ கோண்டி எந்த நாட்டு பயணியும் கேட்பாங்க, இட்டாலி அல்லது வெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அப்துல் ரசாக், டொமிங்கோ பைஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாரு. ஸோ இந்த டொமிங்கோ பைஸும் நூனிஸும் பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வர்றாங்க. இது வேணால் கேட்கலாம். சரிங்களா? இவங்களுடைய போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க. ராபர்ட்ஸ்வெல் அப்படிங்கிறவர் வந்திங்கன்னா ஒரு புக் எழுதியிருக்காரு இவங்களை பற்றி. உங்களோட இன்ஸ்கிரிப்ஷன்லாம் தமிழ், அந்த தெலுங்கு, அந்த லாங்குவேஜெலாம் காணப்படுது. சரிங்களா? படித்தா போதும். இவங்களுடைய ஆர்காலஜிக்கல் சோர்ஸை பொறுத்தவரை இந்த அழிஞ்சு போன அந்த ஹம்பி அந்த தலைநகரம் பார்த்திங்கன்னா ஒரு யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜாக என்ன பண்ணுறாங்க, பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. நிறைய டெம்பிள் கட்டுறாங்க, நிறைய பேலசஸ் இன்னமும் காணப்படுது, அழிஞ்ச நிலையில் காணப்படுது. சரிங்களா? அடுத்து பொலிட்டிக்காக பார்த்திங்கன்னா சங்கம வம்சம். பார்த்திங்கன்னா ஹரிகரர் மற்றும் புக்கரால் என்ன பண்ணுறாங்க, சங்கவம்சத்தை தோற்றுவித்தவர் பார்த்திங்கன்னா பொதுவாக விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவங்க பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர் தான். அதுலேயே சங்கம வம்சத்தை தோற்றுவித்தவங்க பார்த்திங்கன்னா இந்த ஹரிகரர் மற்றும் புக்கர். சரிங்களா? பொதுவாக அந்த விஜயநகர பேரரசுடைய ஆட்சி பரப்பு துங்கபத்ரா மற்றும் கிருஷ்ணா ரிவரை பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவை சுற்றி தான் காணப்பட்டது. இந்த புக்கராயா, ஹரிகரர் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா நிறைய பகுதியில் கைப்பற்றி இது பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்கு இந்த ஐடியாவை கொடுத்தது பார்த்திங்கன்னா மகாவச்சரிய வித்ரானியா அப்படிங்கிற ஒரு ஸ்காலர், மத துறவி அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இவங்க 2 பேருக்கும் சொல்கிறாரு, என்னப்பா நம்ம வந்து இஸ்லாமிய அரசு கீழே நம்ம அடிபட்டு கிடக்கிற மாதிரி இருக்குது, நம்ம இந்து பேரரசை நிறுவுறதுக்காக என்ன பண்ணலாம் அது பண்ணி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாருன்னா பிரித்து அங்கேருந்து அவங்க வேலை பார்த்த இடத்துக்கு கொண்டு வந்து இவங்களை மோட்டிவேட் பண்ணி என்ன பண்ணுறாரு, இந்த விஜயநகர பேரரசை நிறுவுறதுக்கு இவர் தான் மூல காரணம், இந்த மகாவச்சரியா வித்ரானியா. அடுத்து ஹரிகர 2 அப்படிங்கிற ஒரு ஆட்சிக்கு வராரு. அவருக்கு அப்புறம் தேவராய 1 ஆட்சிக்கு வராரு. இவங்கள பற்றிலாம் ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை. அடுத்து தேவராய 2, தேவராய 1, தேவராய 2 இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கேரளா, ஒடிசா போன்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அந்த ஆட்சியை உருவாக்கம் பண்ணுறாங்க. அடுத்து பார்க்க போகிறது சாளுவ அரசம். சாளுவ வம்சத்தை பற்றி பார்க்கும்போது இதில் யார் நிறுவனாங்க அதை பற்றி பார்த்தா போதும். சாளுவ நரசிம்மா இவர் தான் நிறுவுறாரு. இவர் பார்த்திங்கன்னா பாமினி சுல்தானோட நிறைய சண்டை இருக்குது, அதெல்லாம் செய்கிறாங்க. நேராக நம்ம பார்க்க வேண்டியது துளு வம்சம். துளு வம்சத்தை நிறுவியவர் வீர நரசிம்ம ராயா. அவ்வளோதான். இவர் தான் என்ன பண்ணுறாரு, துளு வம்சத்தை நிறுவுறாரு. அடுத்து நம்ம நேராக பார்க்க வேண்டியது கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயரை பற்றி கேட்கக்கூடிய டைரக்ட் கொஷின், கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்னா துளுவ வம்சம். அவ்வளோதான். அடுத்து இவர் செஞ்ச நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராஜா, அதாவது விஜயநகர பேரரசில் முக்கியமான ராஜா. பாமினி, ஒரிசாவுடைய கஜபதி ராஜா அவங்களோடலாம் சண்டை போட்டு நிறைய பகுதியில் நம்ம கைப்பற்றாரு. அதே மாதிரி ரைச்சூர் தோவாப் அப்படிங்கிற இடத்த கைப்பற்றாரு.
லிட்ரேச்சரை நிறைய பண்ணியிருக்காரு. அமுக்தமாலியா அப்படிங்கிற நூலை தெலுங்கில் எழுதியிருக்காரு. ஜாம்பவாதி கல்யாணம் அப்படிங்கிற நூலை சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்காரு. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். அமுக்தமாலியா கிருஷ்ணதேவராயர் எழுதப்பட்டது தெலுங்கில். ஜாம்பவாதி கல்யாணம் பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்டது. அடுத்து நிறைய விவசாயம் சம்மந்தமாக, ட்ரேட் சம்மந்தமாக, டெம்பிள் கோயிலில் நிறைய கட்டுறாங்க. இவருடைய முக்கியமான பட்டம் பண்ணிங்கன்னா ஆந்திரபோஜா. ஆந்திரபோஜா என்று அழைக்கப்படுபவர் கிருஷ்ணதேவராயர். யுவனராஜா, சத்திரபணாச்சாரியா, இதெல்லாம் வந்து அடுத்து முக்கியமாக வந்து அந்த ஆந்திரபோஜா அப்படின்னு கேட்பாங்க. இவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அச்சுதேவராயர் வர்றாரு. நிறைய பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம் சதாசிவராயர் வர்றாரு. இவங்களாம் அந்தளவுக்கு இல்லை. அதாவது இதை பற்றி படிக்கும்போது கிருஷ்ணதேவரை பற்றி படித்தா போதும். அதுக்கப்புறம் ஆரவிட வம்சம், அந்த தலைக்கோட்டை போர் ரொம்ப முக்கியமானது. 1665 இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த தக்கான சுல்தான்களுக்கு நடைபெறதான் இந்த தலைக்கோட்டை போர். தலைக்கோட்டை போர் யார் யாருக்கு நடைபெறுதுன்னா விஜயநகர பேரரசுக்கும் தக்கான சுல்தான் நடைபெறுது. இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். இந்த போருக்கு அப்புறம் விஜயநகர பேரரசுடைய தலைநகரமான ஹம்பி என்ன பண்ணுதுன்னா ரொம்ப அழிவுக்கு உட்படுது. அதுக்கப்புறம் அந்த ஆரவிட வம்சத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேபிட்டலாக பெனுகுண்டாவுக்கு மாற்றுறாங்க. இது கேட்பாங்க. தலைநகரை எங்கே மாற்றுறாங்க? பெனுகுண்டா. அதுக்கப்புறம் சந்திரகிரிக்கு மாற்றிருப்பாங்க. அது முக்கியமாக தலைநகரை வந்து ஃபஸ்ட்டு மாற்றுறது பெனுகுண்டா. அதுக்கப்புறம் படிப்படியாக பார்த்திங்கன்னா பிஜப்பூர், கோல்கொண்டா, மைசூர் சுல்தான்களால் இந்த ஆரவிட வம்சமும் பார்த்திங்கன்னா கைப்பற்றப்படுது. சரிங்களா, அதோட அழிவுக்கு வருது. முக்கியமாக விஜயநகர பேரரசுக்கான முக்கியமான அழிவு பார்த்திங்கன்னா தலைக்கோட்டை போர் தான். அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை கிங்கு தான் மிகப்பெரிய அத்தாரிட்டி. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரதானி, மகா பிரதானி அப்படிங்கிற அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கிங்குக்கு இப்போ இருக்கிற கேபினட் அமைச்சரவை மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெவன்யூ, மிலிட்ரி, ஜஸ்டிஸ், ஃபாரின் அஃபேர்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணாங்க, விளையாட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய ப்ராவின்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா இது கேட்பாங்க. நாடு, சீமை, கோட்டம் அப்படிங்கிற முறையில் பார்த்திங்கன்னா அந்த அமைப்பு ஆர்டர் இருந்துச்சு. நாடு, அந்த பேரரசு பார்த்திங்கன்னா நாடு, சீமை, கோட்டம் அந்த ஆர்டரில் இருந்துச்சு. இது கேட்க வாய்ப்பு இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா நாயக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கவர்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எல்லா இடத்துலையும் என்ன பண்ணாங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. சரிங்களா, ரெவன்யூ சிஸ்டம் பார்த்திங்கன்னா மெயின் சோர்ஸ் பார்த்திங்கன்னா கேஷாக என்ன கலெக்ட் பண்ணாங்க. இரிகேஷன் டேக்ஸ், அதாவது நீர்வழிக்கும் பார்த்திங்கன்னா நீரை விவசாயத்துக்கு கொடுக்குறது டேக்ஸ் போட்டு என்ன பண்ணாங்க அந்த மாதிரி இது பண்ணாங்க. மிலிட்ரி ரொம்ப பவர்ஃபுல்லான மிலிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயநகர பேரரசை பற்றி சொல்லும்போது லார்ஜ் ஸ்டாண்டிங் மினிஸ்ட்ரி, ரொம்ப தென்னிந்தியாவிலே காணப்படுற மிக பயங்கரமான அச்சுறுத்தக்கூடிய மினிஸ்ட்ரி. அதாவது இந்த ஆர்மியை வச்சுருந்தாங்க, படையை வச்சுருந்தாங்க. காலாட்படை எல்லா படையும் உங்கள்கிட்ட இருந்துச்சு. அதாவது எலிஃபண்ட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க இவங்க வச்சுருந்தாங்க. காலாட்படை, அந்த வில்வித்தை அதெல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாமே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா தர்மசாஸ்திர அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நீதி காணப்பட்டது. அப்படி சொல்லும்போது கேஸ்ட் சிஸ்டம் ரொம்ப பரவலாக காணப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டது, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸும் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் தேவதாசி சிஸ்டமும் காணப்பட்டது. அடுத்த ஹிந்து, மெயின்லி பார்த்திங்கன்னா ஹிந்து மட்டும்தான் என்ன பண்ணாங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தாங்க. ஆனால் சில முஸ்லீமும் பார்த்திங்கன்னா ஆர்மியிலையும் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது ரிலீஜியஸ் டாலரன்ஸை பொறுத்தவரை முஸ்லீமே என்ன பண்ணாங்க அரவணைச்சு கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் தசரா அப்படிங்கிற மகாநவமி அப்படிங்கிற பண்டிகை நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட்டது. எக்கனாமியை பொறுத்தவரை ரைஸு, மில்லட் அதெல்லாம் பார்த்துக்குங்க, அது பிரச்சனை இல்லை. இவங்க ஏற்றுமதி பண்ணது ஸ்பீசஸ், காட்டன், சில்க், ஹார்சஸ் இம்போர்ட் பண்ணது ஹார்சஸ். சரிங்களா, சைனாலேருந்து இறக்குமதி பண்ணாங்க. இவங்களுடைய முக்கியமான துறைமுக நகரம்னா கோவா, கொனாவார் அந்த மாதிரி பார்த்தாங்க. இவங்களுடைய அந்த கரன்சியை பொறுத்தவரை பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க, தங்க பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. சில்வர் காயின்ஸை வெளியிட்டாங்க. இந்த பக்கோடாங்கிறது ரொம்ப முக்கியம். பக்கோடா நாணயங்களை வெளியிட்டவர்கள் விஜயநகர பேரரசு. அடுத்து உங்களுடைய டெம்பிள் ஆர்கிடெக்சரை பொறுத்தவரை ட்ரெவிடியன் ஸ்டைல், இந்த கோபுரங்கள் அமைத்து திராவிட மாடலில் கட்டப்பட்டது. உங்களுடைய கட்டப்பட்ட கோயில்கள் பார்த்திங்கன்னா விட்டால டெம்பிள், அசரா ராமா டெம்பிள், விருப்பாக்ஷா டெம்பிள் உங்களுடைய முக்கியமான அந்த கோயில் கட்டிடங்கள். அதெல்லாம் அந்த கட்டிடங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய அந்த நுழைவாயில், மண்டபம், அந்த சுவர்களில் அந்த குதிரைகள் போகிற அந்த வண்டிகளை என்ன பண்ணாங்கன்னா பொறிச்சாங்க. கிரானைட் யூஸ் பண்ணாங்க. அந்த இதில் ஸ்கல்ப்சர் பெயிண்டிங்கை பொறுத்தவரை சுவர்களில், கோயில் சுவர்களில் யாழிப்பில், அதாவது
அந்த ஒரு மிருகம் புராண காலத்தில் இருந்த ஒரு சிங்கமும் அந்த எல்லாம் கலந்த மாதிரி ஒரு மிருகம் தான் யாழின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அதில் வடித்தாங்க. ஃப்ரெஸ்கோஸ் அப்படிங்கிற ஒரு ஓவிய முறையை பின்பற்றினாங்க. ஃப்ரெஸ்கோஸ்னால் சாந்து பூசி ஈரங்காயறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, ஓவியத்தை வரைகிறது. அதே மாதிரி இந்த அல்லசாணி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா அவங்கெல்லாம் முக்கியமான தெலுங்கு போய்ட்டாக இருந்தாங்க. இந்த புரந்தரதாசா அப்படிங்கிறவர் ஃபாதர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். ஒரு காலத்தில் கர்நாடிக் மியூசிக் பார்த்திங்கன்னா வளர்க்கப்பட்டது. புரந்தரதாசா பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் கர்நாடக இசையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அது பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் விஜயநகர பேரரசில் இருந்திருக்காரு. ஏற்கனவே படித்த மாதிரி இது ரொம்ப முக்கியம். அஷ்டதி கஜங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஷ்டதி கஜங்கள் யாருடைய அரசவையில் இருந்தாங்க, அந்த பீர்பால் அவங்களாம் இருந்திருப்பாங்களா, இது அந்த அஷ்டதி கஜங்களில் தான் வருவாங்க. அப்படி அந்த அஷ்டதி கஜங்களை யாருடைய அரசவையில் இருந்தாங்கன்னா கிருஷ்ணதேவராயர் இவங்களை ஆதரிச்சிருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம ஏற்கனவே பார்த்தா ஆமுக்த மாலையா நூல் எழுதியவர் கிருஷ்ணதேவராயர். சரிங்களா? விஜயநகர பேரரசுடைய முக்கியமான வீழ்ச்சி காரணம் இந்த தலைக்கோட்டை போர். யார், பிஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா விஜயநகர பேரரசை தோற்கடித்து அவங்களுடைய தலைநகரம் ஹம்பி என்ன பண்ணுது, அழிக்கப்படுது. ஹிந்து கல்ச்சரை தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக என்ன பண்ணாங்கன்னா தக்க வச்சு கொண்டாங்க. ஏன்னா இங்கே முஸ்லீம் அரசு அதுக்கு முன்னாடி நிறைய பரவலாக காணப்பட்டது. சரிங்களா? நிறைய அதாவது ஆர்ட் மியூசிக் டெம்பிளுக்கெலாம் என்ன பண்ணாங்க, அட்வான்ஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நிறைய நவீன முறையில் அந்த ஆர்ட்டு கல்ச்சரெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா டெவலப் பண்ணாங்க. நிறைய வெல்த்தியஸ்ட் சிட்டிஸ், அதாவது நிறைய நகரங்களை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம முகலாய பேரரசு, மராத்திய பேரரசை பற்றி பார்க்கலாம். சரிங்களா?